இந்த ஒரு நிமிட கதை உங்கள் மனதில் நிச்சயம் நம்பிக்கையை விதைக்கும். ஒரு புல்லாங்குழல் சொல்கின்ற வாழ்க்கை பாடம் உங்கள் பார்வையை நிச்சயமாக மாற்றிவிடும். ஒரு ஆதிவாசி மனிதர் முதல் முறையாக நகரத்தில் வலம் வருகிறார். இயற்கையின் ஓசைகளை மட்டுமே கேட்டு பழகிய அவருடைய காதுகளுக்கு ஒரு கொடூரமான இசை கேட்கிறது. அதிர்ந்து போய் அக்கம் பக்கம் பார்க்கிறார். அங்கு ஒரு சிறுவன் ஒரு புல்லாங்குழலை வைத்துக்கொண்டு ஊத முயன்று கொண்டிருக்கின்றான். அவன் முதல் முறையாக முயற்சிப்பதால் அது இசைக்கு பதிலாக கொடூரமான ஓசையாக எதிரொலிக்கிறது. இதை பார்த்த அந்த ஆதிவாசி மனிதருக்கு ஒரே அதிர்ச்சி, ஆச்சரியம். அதே சமயம் அவர் முதலாக வாழ்க்கையில் இப்பொழுதுதான் அந்த புல்லாங்குழலை பார்க்கிறார். இந்த கொடூரமான ஓசையை கேட்க முடியாமல் அங்கிருந்து நகர்ந்து விடுகிறார். ஓரிரு நாட்கள் கழித்து அதே அந்த ஆதிவாசி மனிதர் அந்த நகரத்தின் வேறு ஒரு வீதி வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அப்போ அங்கு ஒரு அழகான பிரம்மாண்டமான ஒரு அரங்கம் அவர் கண்ணில தென்படுகிறது. அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து வியந்து பார்த்து கொண்டிருக்கின்ற அதே வேளையில் அந்த அரங்கத்தின் உள்ளிருந்து ஒரு இனிமையான ஓசை இவருடைய காதுகளில் விழுகிறது. இதை கேட்ட அந்த ஆதிவாசி மனிதருக்கு ஒரே மகிழ்ச்சி. இது என்ன வகையான ஓசையாக இருக்கும், உள்ளே சென்று பார்க்கலாம் என்று சற்றே உள்ளே செல்கிறார். அந்த சிறுவன் கையில் வைத்து ஊத முயன்று கொண்டிருந்த அதே புல்லாங்குழல் போன்ற மற்றொரு புல்லாங்குழலை ஒரு இசைக்கலைஞர் மிக லாவகமாக அழகாக இசைத்துக் கொண்டிருந்தார். இந்த புல்லாங்குழல் போலதான் வாழ்க்கை. அதை இசைக்கின்ற அந்த இசைக்கலைஞர்களின் திறமைகளுக்கு ஏற்ப அது இசையாகவோ இம்சையாகவோ மாறுகிறது. ஆம் நண்பர்களே, புல்லாங்குழல் போல துளைகளிலிருந்து இனிமையை உருவாக்க நாமும் பழகி கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் கண்டிப்பாக இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். நம் வாழ்க்கையை இன்பமாக மாற்றுவது என்பது நம் கையில் தான் உள்ளது. இதை புரிந்து நடந்தால் நம் வாழ்க்கை மகிழ்ச்சியும் வெற்றியும் நிகழ்ந்ததாக அமையும். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நான் சொன்ன இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா கமெண்ட் பாக்ஸில் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.